சிவகார்த்திகேயனுக்குன்னு பார்க்க வேணாம், இது நம்ம தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, ஹிந்தி எதிர்ப்புக்காக. அப்போ வந்து பீப்புள் எவ்வளோலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பவர் தான் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம மக்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இப்போ தமிழுக்காக தமிழ்நாடு மட்டும் வரல, மற்ற மாநிலத்திலேருந்தும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறது. நம்ம கவர்மெண்ட் தான் நம்மளை எதிர்க்குது, மற்றவங்களாம் மக்கள் தான் நம்மளை ஆதரிக்கிறாங்க. கவர்மெண்ட் தான் நம்மளை எதிர்த்தது. தமிழ் வேணாம், ஹிந்தியை கொண்டு வாங்க, ஹிந்தியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது யூனிட்டி வேணாம், யூனிட்டியை உடைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. எப்படி அப்போ நடந்ததை செம்ம விஷுவலாக கொண்டு வந்திருக்காங்க. செம்ம மூவி, செம்மையாக பார்க்கலாம். படம் சூப்பர் தல. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம இந்த படம் பார்க்கறதுக்கு என்ன வச்சிருந்தோம், இது பாலிடிக்ஸ் தான் நினச்சிட்டு இருந்தோம். உள்ள வந்து பார்த்தா பாலிடிக்ஸ் தான் ஃபுல்லாவே இருந்தது. ஒன்று லவ் பண்றானுங்க, இல்லாட்டி போராட்டம் பண்றானுங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தான் நிறைய இன்க்ளூடடு. அந்த மாணவர்களோட பாலெல்லாம் இப்போ வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்க ஆட்சிலாம் ஒன்றுமே இருக்காது. இப்போ அதனால தான் மாணவர்களோட இது எலெக்ஷனே இப்போ காலேஜில் கூட பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாணவர்கள் புரட்சி இப்போ இருந்ததுன்னா இப்போ எந்த ஆட்சியுமே இருந்திருக்காது. சீரியஸாக மாணவர்கள் சூஸ் பண்ணுற ஆட்சி மட்டும் தான் இப்போ இருந்திருக்கும். அது இந்த கதை வந்து நிறைய புரிய வைக்குது, அவ்வளோதான். சிவகார்த்தினுக்கு அவர் வேலை நடிக்கிறது, ரோல் பண்றாரு, நல்லா நடிச்சிருக்காரு, ஃப்ரேம் ஒர்க் நல்லா கொடுத்துருக்காங்க டேரக்டர். படத்தை பொறுக்கும் படமா பார்த்தா சூப்பர். ஆனா இதுல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. ஆராய்ஞ்சோன்னா எல்லாரையுமே பார்த்து நம்ம நோன்ற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பர் தான் படம். தேங்க்ஸ் ப்ரோ. இன்னொரு பாட்டியா, இன்னும் நான் என் தலைவன் படத்தை பார்க்கறது காத்துட்டு இருக்கேன். நான் தலைவன் வரட்டுவாங்க, தளபதி டிவிக்கே தான் நம்ம. பாய் ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி ஆஸ் அ படமாக ஆர்டிஸ்டாக எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதில் எந்த குறையுமே கிடையாது. ஆனால் அரசியல் படி பேசினா நிறையா பேசியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஹிந்தி திணிச்சதே காங்கிரஸ் தான், ஆனால் அதை எதிர்த்து இது பண்ணது திமுக. ஆனால் இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்காங்க நம்ம நாட்டில். அதே மாதிரி அந்த நேரத்தில் மாணவர்கள் புரட்சி நடந்தது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் மாணவர் புரட்சி துளி கூட கிடையாது. பக்கத்து நாடு கேரளாவில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அங்கே நடக்கிற பாலிடிக்ஸாக இருக்கட்டும், ஒரு எலெக்ஷனாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கொண்டாடுறாங்க. அது என்னாலே பார்க்க முடியும், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது கிடையாது. யங்ஸ்டர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ் நாலேஜ் வேணுன்றதுக்கு இது ஒரு நல்ல படம். ஆனால் அது அந்த தாட் எல்லாருக்கும் வரணும். படத்தை பார்த்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கணும், யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய தெரியணும். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்பில் வரல, ஒரு மனசுக்குள்ள ஆக்சுவலி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் தான் வந்தேன், ஓகேங்களா. ஆனால் வந்ததுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையே சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்னென்னா, மும்மொழி கொள்கையை ஏன் வேண்டாம், மும்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு ஏன் வேண்டான்னு சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் மொழியை நம்ம காக்கிறதுக்காக எவ்வளோ மாணவர்கள் இழந்திருக்காங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த படத்தில் ரொம்ப தெளிவு பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸ்லி சூப்பராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலி அவர் அமரன் எந்த அளவுக்கு ரசித்தாரோ அந்த அளவுக்கு இதையுமே கண்டிப்பாக ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு அதை தாண்டி ஜெயம் ரவி சாரோட அந்த வில்லத்தனமான ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையே சொல்லணும்னா எனக்குலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டு நானே உள்ளே போயிட்டு, நீயே தமிழன்னா ரொம்ப ஆடாத, உண்மை நீ எவ்வளோதான் சொன்னாலும் உன் ரத்தத்தில் ஓடுறது தமிழ் மொழி தாண்டா அப்படின்னு சொல்லி அடிக்கணும் போல எனக்கே தோணுச்சு. ஸோ அவரோட வில்லன் சீரியஸாக அந்த கேரக்டர் அவ்வளோ அப்யூட்டாக இருந்தது கடைசி வரைக்கும். அதை தாண்டி அதர்வாலோடது வேற. உண்மையிலே அந்த லாஸ்ட் செகண்டில் கூட அவங்க அண்ணா, நான் என்றைக்குமே எங்கள் அண்ணன் வழி தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே ஒரு ஃபீல், எங்கள் அண்ணன் தளபதி விஜய் சார் வழி தான் நாங்கள் என்றைக்கு இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல. அந்த ஒரு ஃபீலை இந்த படத்து மூலமாக நானே ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்கே சார் அண்ட் அவங்களோட அண்ணன் தம்பி அந்த காலத்தோட இதெல்லாம் இருக்கும்ல, அதில் எஸ்கே சார்லாம் வேறு லெவலில் இருந்தார். கடைசியாக வந்து ஒரு சீனில் இன்ட்ராபெக்ட் ஆவா, எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு எஸ்கே சார் ஃபேஸ் மட்டும் கட்டிட்டு ஒரு விஷயம் பண்ணுவார் பாருங்க, அந்த இடத்துலாம் விசில் பயங்கரமாக பறந்துச்சு. எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னா வெறும் ஹிந்தியோட எதிர்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹிந்திக்காரங்க எங்களோட அண்ணன் தம்பி தான், எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் நாங்கள் சொல்ல. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு திணிக்காதீங்கன்னு கேட்குறோம், கட்டாய மொழி ஆக்காதீங்க. ஏன்னா இந்தியா ஹிந்தி மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருது, மலையாளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மொழிகள். அதனால தான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத இன்றைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. தீ பரவட்டும். இன்ன வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து ஹிந்தி திணிப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ தமிழ் வாழ்க, தமிழ் மட்டும் இல்லை, வேறு எந்த மொழி ஆட்சி அவங்களோட
அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கோ அதை வந்து ஒரு லாங்குவேஜ், இந்த இந்தியா வந்து பன்மொழி நாடு, அதில் ஒரு லாங்குவேஜை மட்டும் திணிக்கக்கூடாதுன்றது தான் இந்த படத்தோட கரு. சூப்பராக இருந்தது, பிளாக் பஸ்டரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்கேனா மாசு எல்லாரும் ஒன்று, அவ்வளோதான். அது மட்டும் தான் படம் சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம பாட்டி எல்லாம் அடிச்சுக்கிட்டாலும் எல்லாரும் அவங்க யுனைட் ஆகிறாங்க எல்லா படத்தில். அதுதான் அந்த ஹைப்பு. பேசில் ஜோசப் செமையாக பண்ணியிருக்காரு படத்தில். அவ்வளோ ஃபுல்லாகவே தமிழ், ஹிந்தி எதிர்த்துலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து எங்கள் மொழியை நீங்கள் பேச விடுங்க அப்படின்றது மட்டும்தான். மியூசிக் நல்லா.